ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்கிற இந்த மாதிரி டேர்ன் ஆகிருக்கிற போர்ஷனை வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான். இது வந்து பட்டு சாரீ பாருங்கள். இது சாரியில் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் சின்னதாக ஒரு கிழிசல் வந்திருக்கு. மற்ற எங்கேயுமே வந்து எந்த டேமேஜும் பாருங்கள். ஃபுல்லாக காமிச்சிட்டேன். எல்லா இடமும் நீட்டாக இருக்குது. இந்த ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனால என்னால் இந்த இது போடாமல் முடியாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டிசைன் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிடலாம். அப்போ வந்து அந்த பேட்ச் வந்து நீட்டாக இருக்கும், நமக்கு பார்க்க வித்தியாசமாக தெரியாது. இந்த மாதிரி பீஸ் தான் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கிட்ட தான் வந்து எனக்கு டேமேஜ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் பிரித்து விட்டுக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு டாட்டு கீழெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் அந்த இன்ச் வரைக்கும் நான் பிரிச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் கிட்டேயும் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம அந்த கிளாத்தை தள்ளி தான் நம்ம வந்து இது சேர்த்து விட முடியும். அதனால் அங்கேயும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பீஸை வந்து சைடில் உள்ள ஃப்ளிப் மாதிரி விட்டுறோம். அந்த ஃப்ளிப்பை வந்து அந்த சைடு போர்ஷன் வந்து ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, ஸ்டிச் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்படி ஆஸ் யூஷுவல் முதல்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த ஆர்ம் ஹோலுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் ஆர்ம் ஹோல்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் கிட்டே எவ்வளோ தூரம் உங்களுக்கு டேமேஜ் இருக்கோ அந்தளவுக்கு மேலே பிரிச்சுட்டு நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போர்ஷன் வரைக்கும் எனக்கு அதை மறைக்கணும். மிச்சம் இருக்கிற கீழ் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியாது இந்த ப்ளவுஸில். பாருங்கள், இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை வந்து ஃபுல்லாக கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக நீட்டாக அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நூல் பிசுறு வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி அடித்து முடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல பிரித்து விட்டுருக்கோம். அங்கே உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்படி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி அதை நடுவில் விட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற 2 போர்ஷன் ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கு நடுவில் இந்த ஃப்ளிப்பு அப்படி வரும். இப்போ அதை வந்து நம்ம ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக உள்ளே விட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு 4 தடவை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க என்னோட இதில். அதே மாதிரி நான் இப்போ வந்து 2 தடவை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் அப்படியே அடிச்சிடலாம். ஆல்ரெடி அடித்தது மேலே இன்னொரு தடவை நான் அடிச்சுக்கிறேன். நான் பிரித்ததானா கொஞ்சம் தூரம்தான். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக 2 தடவை அடிச்சுட்டு இன்னும் 2 ஃப்ளிப் அடிக்கணும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போது அந்த சைடில் இருந்து கீழே வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மெயினான அந்த கிழிசலில் வந்து மறைச்சிட்டு இப்போ நம்ம அந்த இடத்துல தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கேருந்து அப்படியே ஒரு லைன் அடிச்சுக்கலாம். டாட்ஸுக்கு மேலெல்லாம் அடிக்கக்கூடாது, டாட்ஸுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. ஸோ நான் அது வந்து டாட்ஸ் எல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நான் தைக்கிறேன். கைக்கிட்ட இருக்கிற டாட்ஸுக்கு கீழே தான் என்னோடது முடியுது. கைக்கிட்டேயும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ பாருங்கள், ஒரு சைட்லேருந்து கிளாத்தை உள்ளே எடுத்து இது பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட கட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ஷேப்லேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை. இந்த பீஸை அப்படியே நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இது டேமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நானே இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து டாட்டோடு முடிஞ்சது. டாட்டுக்கு மேலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டாட்டுக்கிட்ட தான் முடிக்க போகிறேன். டாட்டுக்குள்ளேயே முடிச்சிருவேன். இப்போ அதை வந்து நான் உள்ளே விட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க. இங்கே சுருக்கம் வந்துடாமல் நீட்டாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி
ஃப்ளிப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அது தேவையில்லைன்னா மடித்து அந்த துணியை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் உள்ளே நம்ம எப்படி அந்த இடத்துல எப்படி அடித்தோமோ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்டேயும் மேலே கீழே நடுவில் இந்த துணி அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே ஒர்க்கு தான் இங்கேயும் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ தூரம் பிரிச்சுருக்குறோமோ அது எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணிடணும். இல்லைன்னா நடுவில் ஓட்ட மாதிரி வந்துடும். அதனால் ஃபுல்லாக பிரித்தது எல்லாமே ஸ்டிச் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்னால் நம்ம வந்து சாரியே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு சாரீ எடுத்துகிட்டு போயிடுவோம், எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஒர்க்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச சாரீவே வந்து நம்ம கட்டிக்கலாம். வீட்டில் மிஷின் இருக்குது, சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். கொஞ்சம் இந்த மேட்சிங் கிளாத் மட்டும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் டெய்லர் ஷாப்பில் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து மேலேயும் இது பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்தும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். கையையும் பாடியும் சேர்த்துற தையலும் நான் பிரிச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஹோலே ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அதனால் இப்போ திருப்பியும் நம்ம அதை எங்கெல்லாம் பிரித்தோமோ அங்கெல்லாம் வந்து அப்படியே அது என்ன ஸ்டிச் இருக்கோ அந்த ஸ்டிச்சு மேலேயே நம்ம அடிச்சு விட்டால் போதும். இது தாராளமாக பேசிக்காக தைக்க தெரிஞ்சவங்களே பண்ணலாங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். உங்களோட சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்களே செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் டெய்லர் ஷாப்பில் போய் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் செய்யவும் மாட்டாங்க டெய்லர் ஷாப்பில். ஏன்னா அவங்க பிஸியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி குட்டி ஒர்க்கெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ ஜிப்பு வைக்கிறதே யாரும் வச்சு தர மாட்டேங்கிறாங்க. தையல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒர்க்கெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அதனால் நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது வந்து 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் நினச்ச சாரீ நீங்கள் கட்டிகிட்டு போகலாம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும். கண்டிப்பாக ஆர்ம் ஹோலில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க பட்டு சாரியில். மற்றபடி எங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கே இந்த ப்ளவுஸ் வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் தான் நான் இந்த ஆல்ட்ரேஷனே பண்ணேன். ஆனால் இது வந்து நல்லாவே வந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்களா? இப்போ ஆர்ம் ஹோல்குள்ளேயும் நம்ம வந்து கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம், சைடில் இருந்தும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற ஃப்ரண்ட் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோன்னா ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். ஆனால் அந்த இடத்துல இருந்த கிழிசல் பார்த்திங்களா, அது வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சிருக்கும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஆர்ம் ஹோல் முடிஞ்ச இடத்துலேருந்து நம்ம உள்நோக்கி தைக்கிறோம். எந்த இடத்துல டேர்ன் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ மறைக்க போகிறோம். பிசுரெல்லாம் இருக்காமல் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. எந்த பிசுரும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எங்கேயும் நமக்கு சாரீ விட்டு வெளியவே தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோன்னா நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசுரெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த துணி பட்டு துணினாலே கண்டிப்பாக வந்து பிசுறு நிறையா வருங்க. இப்போ நான் வச்சு தைச்சிருக்கிறதும் பட்டு துணி தான். நான் லாஸ்ட் வீடியோவில் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கீழே ஒரு நல்ல பாவாடை சட்டை இது வச்சு தான் தைச்சேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கிளாத்தோட மிச்சம்தான் இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாத் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் டெய்லர் ஷாப்கிட்ட வாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்குன்னே வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தெல்லாம் ஒரு 1/2 மீட்டர் வாங்கினா கூட போதும். பாருங்கள், கிழிசல் வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டேன். ஓட்டையாகவே இருந்தது, அந்த ஓட்டையெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டிசைன் மாதிரி மாற்றிட்டேன். இது கண்டிப்பாக நம்ம சாரீ வியர் பண்ணுறப்போ வெளியில் தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இது மாற்றாமல் இந்த மாதிரி ஓட்டையை வந்து ஃபில் பண்ணாமல் நீங்கள் போடவும் பயமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட்டி காமிக்கிறேன். எங்கேயாவது அந்த மாதிரி பண்ணது தெரியுதா? இந்த மாதிரி கை தூக்கினா கூட வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அங்கே அசிங்கமாகவே எதுவும் தெரியாது. நம்ம எப்போயாவது தான் கையை தூக்குவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.